பிரதி வணக்கம். நிச்சயமாக திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லியில் சாதிக் என்பவரின் வீட்டில் பெட்ரோல் குண்டு வீசப்பட்ட தகவல் வெளியாகி திருநெல்வேலி மாவட்டம் முழுவதும் பெரும் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. சாதிக் அளித்த புகாரின் பேரில் சுத்தமல்லி காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து தற்போது தீவிர விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். சேரன்மாதேவி டிஎஸ்பி அஸ்வந்த் ஆரோக்கியராஜும் சம்பவ இடத்தில் இருக்கிறார். இது குறித்த விவரங்களை பார்த்தபோது திருநெல்வேலி மாவட்டம் சுத்தமல்லியில் ரியல் எஸ்டேட் தொழில் செய்து வரும் இளைஞரின் வீட்டின் மீது மர்ம நபர்கள் பெட்ரோல் குண்டுகளை வீசி சென்றுள்ளனர். சுத்தமல்லி அல் மதீனா பள்ளிவாசல் தெருவை சேர்ந்தவர் சர்க்காரியா. இவரது மகன் 28 வயதான சாதிக். இவர் சுத்தமல்லியில் இருந்து கோபாலசமுத்திரம் செல்லும் பிரதான சாலையிலேயே தனது வீட்டின் அருகிலேயே பரோட்டா கடை ஒன்றை நடத்தி வருவதாகவும் இது தவிர ரியல் எஸ்டேட் தொழிலும் செய்து வருவதாக கூறப்படுகிறது. வழக்கம் போல இன்று காலை சாதிக் வீட்டின் வெளியே வந்து பார்த்தபோது வீட்டின் வெளிப்புறம் உள்ள மாடிக்கு செல்லும் படிக்கட்டு சுவரில் 2 இடங்களில் கருமையான கரைகள் படிந்திருந்தன. உற்று நோக்கிய போது அங்கு பெட்ரோல் குண்டுகள் வீசப்பட்ட வெடித்ததற்கான அடையாளங்கள் இருப்பது தெரிய வந்தது. இதனால் அதிர்ச்சி அடைந்த சாதிக் உடனடியாக இது குறித்து சுத்தமல்லி காவல் நிலையத்தில் புகார் அளிக்கிறார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த சுத்தமல்லி இன்ஸ்பெக்டர் சுந்தரமூர்த்தி தலைமையிலான போலீசார் விரிவான விசாரணை மேற்கொண்டனர். மேலும் சேரன் மகாதேவி துணை போலீஸ் கண்காணிப்பாளர் அஸ்வந்த் ஆரோக்கியராஜும் சம்பவ இடத்தை நேரில் பார்வையிட்டு தடயங்களை ஆய்வு செய்தார். போலீசாரின் முதற்கட்ட விசாரணையில் பைக்கில் வராமல் மர்ம நபர்கள் சிலர் நடந்து வந்து வீட்டின் மீது பெட்ரோல் குண்டுகளை வீசிவிட்டு சென்றிருக்கலாம் என தெரிய வந்துள்ளது. தொழில் போட்டி அல்லது வேறு ஏதும் முன்விதோரணம் காரணமாக இந்த சம்பவம் நடைபெற்றதா என்ற கோணத்தில் சிசிடிவி பதிவுகளையும் ஆராய்ந்து போலீசார் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த சம்பவம் திருநெல்வேலி பகுதியில் மிகுந்த பரபரப்பினை ஏற்படுத்தி இருக்கிறது.